ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஷின் பேப்பர் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆன்சர் கீ, இன்னைக்கு எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்ப்போம். 1 மார்க்ஸில் சினானிம்ஸ் ஆன்டிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் யூனிட் வைஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி சினானிம்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதில் இருந்த கொஷின்ஸ் மட்டும்தான் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இண்டிஜினஸ்லி, நேச்சுரலி, plaintively, sadly, unperturbed, undisturbed. Antonyms பார்த்தீங்கன்னா wet, blunt, gruffly, happily, inclusion, exclusion, plural form radius, radii, ரொம்ப ஈஸியான plural form நமக்கு கேட்டிருக்காங்க. அதே போல் ப்ரிஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதை தாண்டி எதுவுமே வராதுன்னு சொன்னால் அதே ப்ரிஃபிக்ஸ் தான் வந்திருக்கு. நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன். அப்ரிவேஷனும் நம்ம சேனலில் கொடுத்துருந்த அப்ரிவேஷன் தான். HDMI, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வெர்பும் நம்ம இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க போதும்னு நான் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் இருந்தால் வந்திருக்கு கெட் அலாங் வித், காம்பவுண்ட் வேர்ட், டிராஃபிக் ஜாம். அகெயின் நம்ம வீடியோவில் கொடுத்தது எல்லாமே புக் எக்ஸசைசஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. த ப்ரப்போசிஷன் ஐ ரீச்டு ஹேமல்ஸ் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரெத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா லாக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டையிங் டிடெக்டிவ்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த லெசனில் வர ஒரு சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது மூவிங் ஆன் டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்த 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை, ஹங்கர் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INS வித் ஆர்னி. இங்கே நான் 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் செயில் போட், இண்டிஜினஸ்லி பில்ட் இன் இந்தியா, அட்வான்ஸ்ட் ரேமரைன் நேவிகேஷன் சூட் அண்ட் வெதர் ஃபார் டிடெக்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வரும். நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால், 150 rupees. ரொம்பவே சிம்பிளான கொஷின். 18th கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட் வாஸ் த டாக்டர்ஸ் வார்னிங் டு டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைலமாலேருந்து கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரிலேருந்து ஃபஸ்ட் டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஷின் நம்பர் 18 போட்டிருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸுமே ஈஸியாக வந்தாலும் அதுவே நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 போயட்ரி கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். நாம் கொடுத்த கொஷின்ஸ் தான் எல்லாமே. What does the poet expect everyone to learn? Learn to walk with a smile and song. What should we do when the things go wrong sometimes? Accept the reality and move on. இதுக்கு வந்து நீங்கள் கொஷினில் இருக்கிறத அப்படியே இந்த போயம் லைன்ஸ் அப்படியே நீங்கள் எடுத்து எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் டஸ் இட் ரெஃபர் டு, த ட்ரீ. இன் வாட் வே இஸ் த ட்ரீ அ மிஸ்ட்ரி? இட் நெவர் க்ரோஸ் டால் ஆர் நெவர் கெட் ஸ்மால், அதான் மிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு, இதில் வந்து கிரிக்கெட்டு. வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட்? சிங்கிங் ஆல் டே. ஓகேவா? சில்லிங் ஆல் டே அண்ட் நைட், அதுதான் வந்து ரொட்டீன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தஸ் த ஹவுஸ் ரிமைன் த சேம் எவ்ரிடே. இதுக்கு வந்து ஆன்சர் நோ, ஏன்னா அது வந்து எவ்ரிடே ஃபேட் ஆகிட்டு இருக்கு. வை டஸ் த போயட் கன்சிடர் த ஹவுஸ் டு பி அ மிஸ்ட்ரி? இட் இஸ் எம்டி அண்ட் டெசர்டட் அண்ட் பிகின்ஸ் டு ஃபேட் எவ்ரிடே, அதான் ஆன்சரு. சரிங்களா? எவ்ரிடே வந்து அது ஃபேட் ஆகுது, அதை கூட நீங்கள் ஆன்சராக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நாம கொடுத்த டைரக்ட், இன்டைரக்ட் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தாலே அதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பானு சேஸ் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமி. த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ் ஹி ஆஸ்க். ரொம்பவே சிம்பிள். ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹாவ் ஹெச் கேபிட்டல் போடுறோம், ஹோம்ஸில் ஹெச் கேபிட்டல், ஹி ஆஸ்க்டு போடுறோம், டபுள் கொட்டேஷன் அண்ட் கொஷின் மார்க் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸை இதில் எடுத்துடலாம். இங்கே ஒரு கமா வரணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் சிக் பட் ஷி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் போடலாம், இல்லாட்டி டெஸ்பைட் பீயிங் சிக். சரிங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர். பார்த்தீங்கன்னா த மவுண்டெயின் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் த விண்ட்ஸ் ஆர் பிக்கிங் அப். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து பார்த்துப்பீங்க. அடுத்தது வந்து கொஷின் நம்பர் 28 ரோட் மேப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்மசிக்கு போக சொல்லியிருக்காங்க. கோ ஸ்ட்ரைட், வாக் அலாங் த பார்க் ஸ்ட்ரீட், டேக் த செகண்ட் லெஃப்ட், வாக் அலாங் த சென்ட்ரல் ரோட், யூ கேன் சி த ஃபார்மசி ஆன் யுவர் லெஃப்ட். அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பேராகிராஃபும் நைட் த கோஸ்ட் காட்டின்னு கொடுத்துருக்காங்க. டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. ஓகே. போயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் போயம் கேட்டாங்க. பேராகிராஃப் கண்டிப்பாக எழுதிட்டு இருப்பீங்க. அடுத்தது நோ மென் ஆர் ஃபாரின் கொடுத்துருக்காங்க. இப்போது கொஷின் நம்பர் 35 பார்த்தோன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கோல்டு ஸ்கோல்டு, மீட் ஸ்ட்ரீட்டு, ஏஏபிபி ரைம் ஸ்கீமு.
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நீங்கள் எபித்தட் எழுதிருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் எழுதிருக்கலாம், இல்லை பர்சானிஃபிகேஷன் எழுதிருக்கலாம். மூணுமே கரெக்டு. எது இருந்தாலுமே மார்க் கொடுத்துருவாங்க. அலிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சம்மர் இஸ் கோல்டு. பேராஃப்ரேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 37 யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். இந்த ஆர்டர் தான் 4, 5, 1, 2, 1, 3, 2 இந்த ஆர்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அது நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கொஷின் நம்பர் 38. ஹவ் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ்? இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ் கிளியர் அண்ட் கமாண்டிங். ஓகேவா, கிளியர் அண்ட் கமாண்டிங் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் கிரம்பி எக்ஸ்பிரஷன். ஓகே, போர்ட் அண்ட் கிரம்பி. ஹூ ஹேட் ட்ரெயின்டு ஜிக்ஸாக்? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் ட்ரெயின்டு ஜிக்ஸாக், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஹவ் வாஸ் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் டிரான்ஸ்ஃபார்ம்டு? அப்போ அது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அ காமன் ஆர்டர்லி பிளேஸ் எழுதினீங்கன்னா மார்க்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் நெவர் டேஷ் ஆர் டேஷ் ஸ்லெப்ட் ஆர் ஸ்னோர்ட். அப்படியே டேரெக்டாக இருக்குது ஆன்சர்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த லைனை கண்டுபிடிச்சி டேரெக்டாக இதனாலே ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷாப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபார்மல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் ஐஏஎஸ் கிளாஸ்க்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி லெட்டர் எழுதுவீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மல் லெட்டர் ஃப்ரம் டு போட்டு சப்ஜெக்ட் போட்டு பாடி ஆஃப் த லெட்டர் சல்யூட்டேஷன்லாம் போட்டு கரெக்டாக க்ளோசிங் எல்லாமே போட்டு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிப் டு பாபநாசம், நமக்கு மோஸ்ட்டாக ட்ரிப் டு ஏற்காடு அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் ட்ரிப் டு பாபநாசம் வேறு ஒன்றும் இல்லை. பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபேரை பற்றி பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. எக்ஸிபிஷன் இல்லை ஃபேரு. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். டைட்டில் வந்து மவுண்டன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் பாருங்கள். ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ், த ஸ்டேபிள் ஃபுட். அடுத்தது பிகாஸ் சத்யா வாஸ் ஓல்டு ஹி வாக்டு ஸ்லோ. சத்யா ஆஸ் சத்யா வாஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லாட்டி சத்யா வாஸ் ஓல்டு ஸோ ஹி வாக்டு ஸ்லோ, இது கூட நீங்கள் எழுதலாம். ஸ்லோ பட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி எதுனா கரெக்டு. ஐ ஆட் டு பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஆட் டு எடுத்துகிட்டு ஐ வில் பி 15 எதுனா கரெக்டான ஆன்சர். லேர்ன் அ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். லேர்னிங் அ லாங்குவேஜ்னு எழுதணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கொஷின் நம்பர் 45 நமக்கு ஐ எம் எவ்ரி உமன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் எழுதியிருப்பீங்க, இந்த 5 லைன்ஸும் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் கொடுத்துட்டு வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்பவே நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஆஃப் மலன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்க. கொஷின் நம்பர் 47 ஏ பொறுத்த வரைக்கும் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் அ பேர் ஹண்டிங் ட்ரிப் இன் மிசிசிப்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட். இது எதனாலே மார்க் உங்களுக்கு. வேர் டிட் மிச்சிகாம் பிளேஸ் த ஸ்டஃப்டு பேர்ஸ்? அவர் எங்கே பிளேஸ் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் விண்டோ ஆஃப் தேர் ஷாப், அதான் ஆன்சரு. வாட் வாஸ் த நியூஸ் தட் ஸ்ப்ரெட் அரவுண்ட் த கண்ட்ரி அபவுட் டெடி? அப்போ வந்து என்னென்னா என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா ரோஸ்வெல்ட் ரெஃப்யூஸ் டு கில் த பேர் ஹி கேப்சர்ட். அதுதான் வந்து அந்த நியூஸ் தான். அதில் வந்து பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லைன் நீங்கள் எழுதணும். ஹூ இஸ் த ஷாப் ஓனர்? வாட் டிட் ஹி டூ இன் த ஷாப்? ஷாப் ஓனர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிஸ் மிச்சிகம். ஓகே, நியூயார்க் ஷாப் ஓனர் நேம் நியூயார்க் மாரிஸ் மிச்சிகம். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஹி நேம்டு த பேர்ஸ் டெடி பேர்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பி போய்ட்ரி காம்படிஷன் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். வாட் வில் யூ பி வென் யூ க்ரோ அப்? வாட் இஸ் ஹார்ட் டு டிசைட்? அதாவது எது வந்து ஹார்ட் டு டிசைட்? கரியர் இஸ் ஹார்ட் டு டிசைட், அதுதான் ஆன்சர். ஓகேவா. லிஸ்ட் த ஜாப்ஸ் மென்ஷன் இந்த போயம். என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க? டான்சர், டாக்டர், டீச்சர், கிரிக்கெட்டர். இதை நீங்கள் எழுதினாலே போதும். பிக் அவுட் த டேஸ் ஆஃப் த வீக் மென்ஷன் இந்த போயம். 2 டேஸ் கொடுத்துருக்காங்க, சண்டே அண்ட் தேர்ஸ்டே. வாட் கரியர் வுட் யூ லைக் டு சூஸ் இன் ஃபியூச்சர்? நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன கரியர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுடைய ஓன் ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா. இப்போ டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், லாயர், டீச்சர், இந்த மாதிரி ஓன் ஆன்சர் நீங்கள் கொடுத்தா இதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ ஓவராலாக கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். மார்க்ஸ் அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை மார்க்குக்கு எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.